டிசிப்ளின் நம்ம எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு வார்த்தை. இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா இதே மாதிரி ஆயிரக்கணக்கான வீடியோவை இதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. லைக் how to be consistent, how to make money, how to become better, how to study for 16 hours per day. பட் அவ்வளோ வீடியோ பார்த்தோம், ஏன் நீங்க இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அந்த வீடியோவில் கிடைச்ச எதுவுமே உங்களுக்கு டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி கிடையாது, ஜஸ்ட் மோட்டிவேஷன். அதனால தான் அந்த வீடியோ பார்த்த 1 வீக் ஆஃப்டர் நீங்க அகைன் உங்களுடைய பழைய ஸ்டேட்டுக்கே போயிருவீங்க. ரிசர்ச்சே சொல்லுது மோட்டிவேஷன் ஃபேட்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். இவ்வளோ சொல்றல, நீ டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சியா இருந்திருக்கியான்னு கேட்டா எஸ் I am. இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் யூஸ்ஃபுல் அண்ட் வேல்யூபிளான கண்டென்ட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஈவன் தோ இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல என்னோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்டான ஃபேஸ் 2 வாட்டி போயிட்டு வந்திருந்தாலும் அந்த டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சினால தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்ன நம்பி என்னோட கம்யூனிட்டியில இவ்வளோ மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாருமே அவங்கள டே பை டே 1% இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுடைய டூ டூ லிஸ்ட்டையும் அவங்க டூ டூ லிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதையும் ரெகுலரா ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி ஆகலாம். எஸ், சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து சுந்தர் பிச்சை வர, விஜய் சித்துல இருந்து விராட் கோலி வர இதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஐ வில் கேரண்டி இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி அண்ட் மைண்ட் செட்ல மாஸ்டர் ஆயிடுவீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ வில் டெல் யூ ஒன் திங். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்க நினைச்சா யூ கேன் அச்சீவ் வாட் யூ திங்க். உங்களால முடியும், யூ கேன். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டிசிப்ளின்? ஒரு விஷயத்துல ஸ்டிக் ஆகி நிக்கிறது, ஈவன் தான் அது உங்களுக்கு பிடிக்கலனாலும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஐடி கார்டு போடணும், ஷூ போடணும், டக்கின் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கலனாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதுதான் டிசிப்ளின். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, வாட் இஸ் கன்சிஸ்டன்சி? அந்த விஷயத்தை அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ் யூ கான்ட் பி டிசிப்ளின் இன் எவ்ரிதிங் அண்ட் யூ கான்ட் பி கன்சிஸ்டன்ட் ஃபார் எவ்ரி சிங்கிள் டே. சம்டைம்ஸ் லெஸ் மோட்டிவேஷன், லெஸ் எனர்ஜி, ஸ்லீப்லெஸ் நைட், செல்ஃப் டவுட்ஸ் அண்ட் உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டினும் வரும், ஜெயிச்சிடுவோமா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா ஒரு கோட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. The difference between winner and loser is the winner tried one more time, one more time, one more time. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெயிக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. டெஃபினெட்லி ஒன் டே யூ வில் வின். உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, the game is not end until I win அப்படின்ற மாதிரி இருக்கணும். இது எதுவுமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது, எல்லாமே இன்டர்னல் ஃபோர்ஸ், உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள். இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ்ல நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்டர்னலா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் அப்படின்றது எக்ஸ்டர்னல், செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது இன்டர்னல். இந்த செல்ஃப் டிசிப்ளினை எப்படி நமக்குள்ள கொண்டு வந்து நம்ம நினைக்கிற ட்ரீம்ஸை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு இப்போ நான் ஒரு சில ஸ்டெப்ஸ்ல சொல்றேன். The first one is set standards. உங்களுடைய கோலை ஃபர்ஸ்ட் கிளியரா எழுதுங்க. அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணா நான் என்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணிடுவேன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணா என்னோட ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க. there is nothing wrong in it. and the second one is never compromise yourself. ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே தான் இருக்கணும். rules are written, no excuses. உங்களுக்கு நீங்க என்னைக்குமே எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு ஒரு நாள் தானே, 2 நாள் தானே அப்படின்னு எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே கொடுத்துக்காதீங்க. அந்த தேர்ட் ஒன் இஸ் பி கன்சிஸ்டன்ட். நீங்க இந்த விஷயத்தை அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஈவன் தோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கணும். ரிமெம்பர் ஒன் திங், நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ட்ரீமை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபேஸஸ், அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஹார்டான ஃபேஸஸை நீங்க கடந்து தான் ஆகணும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் யூ டோன்ட் ஹேவ் டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டூ தீஸ் திங்ஸ். இது எல்லாமே ஆட்டோ பைலட் மோடுக்கே போயிடும். அது உங்களுடைய ரொட்டீன் ஆகிடும், கேரக்டராகவே மாறிடும். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டீனை ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா மாறி நீங்களே அந்த ஒரு பர்சனா மாறிடுவீங்க. யூ வில் பிகம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களுடைய கோல்ஸ் எப்படி அச்சீவ் பண்றது, அதுக்கு எப்படி ஸ்டாண்டர்ட் செட் பண்றது, அதுக்கு எப்படி சிஸ்டம் மூலமா நம்ம அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுன்ற எல்லாமே நான் இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்களும் உங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும், டெய்லி நான் என்னவே 1% இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ண கம்யூனிட்டியோட ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபில் அப் பண்ண மறந்துடாதீங்க. அங்க உங்களை மாதிரி லைக் மைண்டட் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. டெய்லி அவங்களுடைய டூ டூ லிஸ்ட் ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுடைய டாஸ்க்கை ஷேர் பண்ணுவாங்க, அதை கம்ப்ளீட் பண்ண லிஸ்ட்டையும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட நீங்க டாக் பண்ணலாம், chat பண்ணலாம், interact பண்ணலாம். So don't forget to join in my community. The link is in the description. Until then, see you in the next video. This is Sudarshan signing off.